ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் கீழக்கரை ஸ்பெஷல் தேங்காய் பால் ரசம், இதை தேங்காய் பால் புளியானம் கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப டூரிஸ்ட் இந்த மாதிரி பிளேசஸில் இதெல்லாம் செஞ்சு கொண்டு போவாங்க. அந்த டிஷ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க தேவையான பொருள் பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை தனியா 2 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் குருமிளகு அதாவது மிளகு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சொல்லுவோம் இல்லையா, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 5-6 பல்லு பூண்டு, நீங்கள் உரிச்சும் போடலாம் இல்லை உரிக்காமையும் போடலாம். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நான் இப்போ சொன்ன கொத்தமல்லி விதை, மிளகு, சீரகம், சோம்பு, இந்த பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சாச்சு. ஸோ அரைச்ச இதை 1-2 அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்ச பொடியை இதில் கலந்துடலாம். இப்போது இதுக்கு வந்து நம்ம தக்காளியை அப்படியே முழுசாக தான் போட போகிறோம். ஸோ ஒரு 3 தக்காளி, ஸோ மேஜர் இன்க்ரீடியண்ட்டான தேங்காய் பால். இது வந்து ஃபஸ்ட்டு பால், இது வந்து 1 கப் ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து கையாலே வந்து பிணைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ கையால் பிணையும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதனால தான் கையிலே பிணைகிறேன். இப்போ நம்ம இன்னொரு கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இன்னொரு கப் கூட ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு புளி தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பொறுத்தோ அந்த மாதிரி தேருங்க. நான் வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாமே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம கரைச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து இதை தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் எதுனாலும் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை, தாளிப்புக்கு தேவையான கடுகு, சீரகம், மூணு காஞ்ச மிளகாய், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெருங்காயம், இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க ரசத்தை ஊற்றிடலாம். இப்போது இதில் கலருக்கு தேவையான மஞ்சத்தூள்,
தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்கலாம். ஒரு கொதி வந்துடலாம். இப்போ நம்ம கலக்கி விட்டாச்சு. இதுக்கு மேலே இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்படியே வந்து நுரைச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா நுரைச்சி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி இது இறக்கிடலாம். இப்போ சுட சுட தேங்காய் பால் ரசம் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.